சொல்லுவேன். அழகா இருக்கு சார் அது கேட்க. அண்ட் ஐ திங்க் எஸ் எதுவும் சொல்லுவாங்க ப்ளீஸ். இப்போ போதும் தெரியல. லெட்ஸ் கெட் பேக் டு தி ஃபிலிம். ஐ திங்க் இந்த படத்தினுடைய ஒரு தயாரிப்பாளராகவும் இருக்கீங்க. ஸோ இயக்குனராக ஃபங்க்ஷன் ஆகும்போதே நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். கூடவே ப்ரொடியூசராக இருக்கும்போது டெஃபினட்டாக நிறைய சேலஞ்சஸ் இருந்திருக்கும். எப்படி சார் பேலன்ஸ் பண்ணீங்க? இல்லை, அது கரெக்டான ஃபினான்ஸ் இருந்ததுன்னா இது ஒரு பெரிய சேலஞ்ச் இல்லை. கரெக்டான ஃபினான்ஸு, கரெக்டான டைம், கரெக்டான ஒரு இயற்கையெல்லாம் ஹெல்ப் பண்ணிச்சு அப்படின்னா சேலஞ்சஸில். ஆனால் அது எதுவுமே கரெக்டாக இருக்காது. அப்படி தான் இருக்கும். இப்போ என்ன சேலஞ்சஸ் மெயினாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டைம் வந்து ஃப்ரேம் வந்து ஒரு டைம் ஃப்ரேமுக்குள்ளே நம்ம அதை பண்ண முடியாது. இப்போ நம்ம வந்து டைரெக்ஷன் பண்ணுறோன்னா அந்த டைரெக்ஷன் பண்ணுற வேலையை முடிச்சுட்டு தான் ப்ரொடக்ஷனுக்குள்ளே திருப்பி வர முடியும். ப்ரொடக்ஷன் பார்த்துக்கிட்டே டைரெக்ஷன் பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து ப்ரொடியூசர்னு ஒருத்தர் இப்போ இங்கே மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருக்கணும் ஆக்சுவலாக. ஆனால் இப்போ இங்கே உட்காந்தாலும் நம்ம அந்த வேலையை நம்ம தான் பார்க்கணும். ஸோ அது வந்து ஒரு நாளில் பண்ண வேண்டிய வேலை வந்து 4 நாள் ஆகும். ஸோ இந்த மாதிரி சேலஞ்சஸ் தான் மெயினாக இருக்குமே தவிர, பட் வந்து இது வந்து ஜெனரலாக வந்து ப்ரொடியூசருக்கு எப்படி ஓகே சொல்ல போகிறாங்க ஒரு டேரக்டருக்கு ஒரு பயம் இருக்குல்ல, அது இருக்கு. நான் தான் ப்ரொடியூசர், நான் தான் டைரக்டர், நான் தான் டேரக்டர். நானே ராஜா, நானே டைரக்டர். ஆனால் அந்த கான்சிக்வென்சஸ் இருக்குல்ல, அது நான் தான் அனுபவிக்கணும். ஸோ அதனால் ஓகே சொல்லக்கூடாது. நல்ல கான்சிக்வென்ஸ் தான் இருக்கும் சார். லெட்ஸ் மேனிஃபெஸ்ட். ஸோ அதனால் வந்து சில சமயம் டேரக்டர் பெருசாக நினச்சா கூட ப்ரொடியூசர்லேருந்து கண்ட்ரோல் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ இது கொஞ்சம் ஈஸியான வேலையும் கூட தான் நினைக்கிறேன். பட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பிளானிங். இவர் நம்ம என்ன பிளான் பண்ணாலும் சொதப்பல் நடக்கும். பட் இருந்தாலும் அது ரொம்ப முக்கியமானது. பிளானிங் வந்து ரொம்ப முக்கியமானது. பேப்பர் ஒர்க் சரியாக இருந்தால் ஸ்கூல். ஓகே, ஐ திங்க் இந்த கான்வர்சேஷன்லேருந்து நானே ராஜா நானே மந்திரி ஆறுமுககுமார் அவர்கள் அப்படி மாற்றிக்கலான்னு. சார் நல்ல காமெடி படம் சார் அது. நானே ராஜா நானே மந்திரியா? விஜயகாந்த் சார் படம் சார். ஆமாம், சூப்பர். ரைட், கமிங் பேக் டு யூ சார். ஐ திங்க் உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சேது சார் சொன்னது ரொம்ப மகிழ்ச்சியாக நீங்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த எக்ஸைட்மெண்ட்டை தாண்டி அந்த பயணமும் ரொம்ப நாள் இருந்த அந்த ஏக்கம் and ஆர்வம் எங்களுக்கு தெரிஞ்சுது. இந்த படம் எவ்வளோ ஸ்பெஷலுங்கிறது ஆல்ரெடி சொல்லிட்டீங்க. உங்களுடைய கதாபாத்திரத்தை பற்றி சொல்லுங்கள். ஐ கேனாட் ரிவீல் டு மச். ஏன்னா அதான் ரொமான்டிக் வில்லன். ஆமாம். இல்லை, அப்படி அவர் எப்படின்னா, இப்போ மையம் வந்து இவர் தான் ஹீரோ தான். இப்போ போல்ட் கண்ணன் ஒரு கேரக்டர் தான் அதோட இதுவாக இருக்கார். அவருக்கு வந்து எப்படின்னா ஒரு வில்லன்னு, இவர் ஒரு வில்லன். இப்போ இவரோட வந்து யோகி பாபுவும் இவரும் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி. அவங்களுக்கு காம்பினேஷன் சீன்ஸே கிடையாது. அவருக்கு காம்பினேஷன் சீன்ஸே கிடையாது. யோகி பாபு, அப்புறம் அவங்க 3 பேரும் ட்ராவல் பண்ணுறது தான் அவரோட கேரக்டர்ஸ். அவரோட இவரோட வந்து ருக்மிணி அவரும் ட்ராவல் பண்ணுவாங்க. இப்போ இந்த காம்பினேஷன் அவருக்கு காம்பினேஷனே கிடையாது இந்த இதில். இவர் வந்து எமோஷ்னலாக இப்போ 2 வில்லன் டைப் இருக்குது. ஒன்று வந்து ஃபிசிக்கலி ஸ்ட்ராங், பயங்கர இப்போ அட்டாக் பண்ணி அடிச்சு ரகடு அந்த மாதிரி இருக்கிற ஒருத்தர். ரகட் பாய். ரகட் பாய். யூ ஆர் த ரகட் பாய் சார். அவர் சாக்லேட் பாய். சார் வெக்கப்படுறாரு சார். ரகட் பாய் சொன்னே அவங்க பாருங்க சார். இல்லை, இது கவனிக்கலைங்க பாருங்க. சாக்லேட் பாய். இவர் வந்து சாக்லேட் பாய் சொல்லிடுறாங்க சார் 2 வாட்டி சாக்லேட் பாய் அப்படி சொல்லி. ஸோ அந்த மாதிரி ஒரு வில்லன், அவ்வளோதான். ரைட், ஒரு ரகட் பாய் வில்லன், ஒரு சாக்லேட் பாய் வில்லன் அப்படி வச்சுக்கோங்க. அது ஓகே தான். சூப்பர் சார். ஐ திங்க் யோகி பாபு சாரோடைய கேரக்டரைசேஷன் பற்றியும் இந்த படத்தில் பேசி ஆகணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் யோகி பாபு சாருக்கும் பெரும்பாலான காம்பினேஷன்ஸ் இருந்ததுன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். அண்ட் அதை பற்றி நிறைய சுவாரஸ்யமான நிகழ்வுகள் ஆல்ரெடி ப்ரெஸ் மீட்டில் சொன்னால் கூட எப்படி இருந்துச்சு டுகெதர் ஒர்க் பண்ணும்போது, உங்களுடைய காம்பினேஷன் பார்க்கும்போது ஆஸ் அ டிரெக்டராக அண்ட் உங்களுக்கு ஒரு ஆர்டிஸ்டாக? யோகி பாபு அவரோட காம்பினேஷன் வந்து இப்போ வந்து அவங்க ஒரு 2 பேருமே வந்து இனோவேஷன்ஸ். 2 பேருக்குமே இது க்ரியேட்டிவிட்டி ஜாஸ்தி. இப்போ நம்ம வந்து எனக்கு ஹியூமர் ரொம்ப ஈஸியாக வரும், என்னால் அதை கொஞ்சம் கொண்டு வர முடியும். பட் ஸ்டில் எனக்குன்னு ஒரு டைமிங் இருக்குது. பட் நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைமிங்கில் வந்து ஒர்க் பண்ணுவேன். யோகி பாபு வந்து ஒரு டைமிங்கில், இவரும் ஒரு டைமிங்கில் இருப்பார். இவங்க 2 பேரும் கொலாபரேட் பண்ணிடலாம். நம்ம இப்போ ஒரு சீனை சொல்லல, அங்கே நமக்கு வந்து கண்டென்ட் மிஸ் ஆகக்கூடாது. நான் கண்டென்ட்ஸ்லாம் வருதான்னு மட்டும்தான் பார்த்துக்கிட்டே தான் இருப்போம். பட் ஆர்டிஸ்டோட கொலாபரேட் பண்ணல, அவங்களுக்கு அவங்க தான் நமக்கு கொடுக்கணும். இப்போ இவங்க மாதிரி ஃபைன் ஆர்டிஸ்ட் அதை கொடுக்கல, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. அது அங்கே ஒரு மேஜிக்காக இருக்கும். நம்ம ஒன்று இமேஜின் பண்ணிட்டு போயிருப்போம், இங்கே பார்த்தா சிரிச்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நான் வந்து ரொம்ப பெருசாலாம் அதெல்லாம் பார்க்கல. மானிட்டரை பார்த்து சிரிச்சிட்டு தான் இருப்பேன். நான் சும்மா சிரிச்சிட்டே இருப்பேன். நான் அப்புறம் அங்கே ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கோம், ஒரு மேஜிக் நடந்துகிட்ருக்கு. சரியான காம்பினேஷன் அது. அந்த இது இல்லை, நானே பல முறை சிரிச்சிருக்கேன் யோகி பாபுவோட டைமிங்கில் வந்து.
அவர் அல்டிமேட் அவர். அப்புறம் அவர் சொல்லி முடிச்சுட்டு அவர் மூஞ்சி வச்சுப்பாங்க. அது வந்து எனக்கு யோகி பாபு எப்பவுமே ரொம்ப ஆச்சரியமான, ஏன்னா ஆச்சரியமான ஒரு ஆக்டர் தான், நண்பராகவும் சரி. அப்புறம் யோகி பாபு பொறுத்த வரைக்கும் நான் பார்த்து ரொம்ப வியந்தது வந்து அவருக்கு வந்து பெரிய படமோ சின்ன படமோ அவருக்கு அந்த பார்ஷியாலிட்டி இருக்காது. அந்த அந்த படம் அந்த சீன் அது ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நியாயத்தோடு பண்ணுவாப்புல. அதில் சின்சியராகவும் பண்ணுவார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சீனுக்குள்ளே வந்துட்டார்னா அவருக்கு என்னென்ன தோணுமோ என்னென்னலாம் பண்ண முடியுமோ யோசிச்சுட்டே இருப்பார். அப்புறம் அந்த கேப்பில் கூட இப்போ நீங்கள் ஒரு ஷார்ட்டு முடிஞ்சு நடுவில் இருக்க கேப்பில் கூட ஏதாவது ஒரு விஷயமா டிஸ்கஷன் பண்ணுறதாலும் சரி, எதாவது கதை சொல்கிறதாக இருக்கட்டும், எதாவது கதை சொல்லுவார். இல்லை எதையா பண்ணி அந்த சீன் இம்ப்ரெஸ் பண்ணுறது வேறு என்ன வைக்கலாம். ஏதோ ஒரு இவரை பார்க்க போகிற ஒரு காட்சி வரும்போது எங்கள் ப்ரொடக்ஷனில் மாதவன் ஒருத்தர் இருப்பார். மாதவன் வந்து கொஞ்சம் குள்ளமாக இருப்பார். ஓகே, இல்லை மாதவனுக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணி விட்டாரா, சட்டை கழட்டி எக்ஸசைஸ் பண்ண விட்டு ஏதாவது ஒரு வகையில் என்னெல்லாம் முடியுமோ அது வந்து இறங்கி அது வேலை செஞ்சுட்டே இருப்பாப்புல. ரொம்ப எனக்கு இன்ன வரைக்கும் எவ்வளோ படம் நடித்தாலும் அவங்கள எப்படி அது. இப்போ நான் போட்னு ஒரு படம் பார்த்தேன், அவரோட சிம்புதேவன் சார் படம் பார்த்தேன். அதில் இருக்க அந்த சீரியஸ் ரோலே ரொம்ப அழகாக ஜஸ்டிஃபை பண்ணுவார். அவரோட முகம் வந்து எல்லாத்துக்கும் பொருந்தது. சில சமயம் நான் ரொம்ப அடக்க முடியாமல் சிரிச்சிடுவேன் அவர்கிட்ட வேலை செய்யும்போது. அப்புறம் அவர் செட்டில் அவர் கூட இப்போ நான் பாண்டியா சார் பண்ண நடிக்கும்போது செட்டில் அவர் கூட இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு சுகமான அனுபவம். ஷார்ட் முடிச்சுட்டு பேசும்போது சரி, அந்த கெமிஸ்ட்ரி தான் ஸ்க்ரீனில் ஒர்க் அவுட் ஆகுது. ஐ திங்க் அவர் போட்ட கவுண்டர் தான் அந்த ட்ரெய்லர்னுடைய லாஸ்ட் கட்டாகவும் இருந்ததுன்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி இருக்கா அப்படின்னு, இல்லை எஸ்கே அவர்கள் மாதிரி இருக்கு அப்படிங்கிறது. ஆக்சுவலாக பிளான் வந்து சிவகார்த்திகேயன் மாதிரி இருக்கணும்னு நினச்சி வைக்கல அது. ஓகே, என்ன அதில் ஒரு இன்னொரு உண்மை இருக்குது. அது ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, எனக்கு தெரியாது. நான் வரைஞ்சதே அதை வச்சு தான் வரைஞ்சேன் நான். அப்படியா சார்? பாத்தீங்களா, ஒரு பிளாட் ட்விஸ்டிங் ரிவீல் ஆயிருக்கு. மாவீரன் கெட்டப்ல ஒன்று வரைஞ்சி வச்சிருந்தோம், ஆனால் சொல்லலை. யோகி பாபு வந்து யூஸ்வலாகவே ஐடியா அவருக்கு வரும், கிரியேட்டிவாக வந்துட்டு ஐடியா வந்து எதையாவது பார்த்தா என்ன மாதிரியா இருக்குது அப்படின்னு கேட்பேன். ஸோ அவர் அரைகுறையாக பார்த்து வரைஞ்சிருப்பாங்க, பேப்பரில் வந்து ஒரு இதுவாக இருக்கும். அது இவர் வந்து யோகி பாபு வந்து இல்லையே மாவீரன் சிவகார்த்திகேயன் வடச்சன் அமீர் அப்படி. இது ஒன்று மாவீரன், ஏன்னா நாம வரைஞ்சது அதை வச்சு தான் வரைஞ்சோம். ஆனால் அவருக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குல்ல, தெரியாது. ஆனால் அவருக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது, அதை பார்க்க அவர் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறாரு. அது வந்து இதில் வந்ததோட படத்தில் இன்னும் சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக அவர் சொல்லுவார் இது என்னை மாதிரியா இருக்குது அப்படின்னு கேட்பார் அவர். இதை பார்த்தா என்னை மாதிரியா இருக்குது, சிவகார்த்தியன் மாதிரி இருக்கே. சிவகார்த்தியனா? டேய் கன்ஃபார்மாக என்னை மாதிரி இல்லை ஒன்று சிவகார்த்தியன் இல்லை வடச்சென்னை அமீர். கான்ஃபிடென்ட்டாக சொன்னால் திவான் சரத்குமார். சத்தியமாக ஓ மூஞ்சி இல்லை இது. ஸோ அது லென்த்தி டைலாக், அது எல்லாரும் நிறைய ஆர்டிஸ்ட் வருவாங்க அதில். இதில் நான் அவர் மாவீரனை வச்சு வரைஞ்சது உண்மைதான். ஆனால் அப்புறம் நானே ஒரு தடவை திருப்பி பார்க்குறேன், திவான் சரத்குமார் மாதிரி தான் இருக்கேன். இல்லை அங்கேயே ஷூட் பண்ணும்போதுமா அவர் வந்து நாங்கள் இந்த சீன் கேம்லிங் சீன் ஷூட் பண்ணும்போது அங்கே சைனீஸ் ஆக்டர்ஸ் இருப்பாங்க, சைனீஸு அப்புறம் மலேசியன்ஸா மலாய் பீப்புள் இருப்பாங்க. அவங்கள சில பேரை நம்ம ஒரு ஆக்டர் மூஞ்சி பாருங்க கண்டுபிடிச்சி சொல்லுவார். கரெக்டாக இருக்கும் அப்படியே. இல்லை அவருக்கு ஒரு அந்த விஷயம் இருக்குது கம்பேர் பண்ணல. நீங்கள் அவர் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆக்டர் மாதிரி தெரிவார். ஆமாம், அவருக்கு அது ஒரு நிறைய பேர் இது மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காரு, சார் அவங்க பாருங்களேன் சார் அப்படின்னு யாரோ ஒரு ஆக்டர் பேர் சொல்லுவார். இப்போ சொல்லக்கூடாது, நல்லா இருக்காது. அது மேல் ஃபீமேல் யாரோ ஒரு ஆக்டர் சொல்லி இவங்களுக்கு வயசான அப்படி தான் சார் இருப்பாங்க பாருங்க சார் பார்த்தா அப்படி தான் இருக்கும். அது ஒன்றும் நமக்கு யூஸ்வலாக இருக்குது, அப்படியே தான் இருக்குது. அந்த மாதிரி சொல்லுவார் அவர். அதுவும் ஒரு திறமை தான் இல்லையா? ஆமாம், சான்ஸே இல்லை. நிறைய இந்த மாதிரி. அப்போ நான் இன்பிட்வீனில் வந்து எனக்கு 2-3 கதைகள் சொல்லி நான் ஒரு முறையும் கேட்டுகிட்டே இருக்கேன், தயவுசெய்து நீங்கள் வந்து தைரியமாக இறங்கிருங்க, நீங்கள் டைரக்ட் பண்ணுங்க தலைவான்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஹீ இஸ் வெரி குட், டூ குட். அவினாஷ் சார் ரொம்ப நேரமாக வந்து உங்களை சாக்லேட் பாய் இல்லாமல் ராக்கெட் பாய்னு சொன்னக்கப்புறம் ஒரு பொலிவை நாங்கள் பார்க்குறோம், பயங்கரமாக இருக்குது. ஐ திங்க் ஐ ஷுட் ஆல்சோ ஆஸ்க் யூ, இந்த படம் வந்து இட்ஸ் அ பிளெண்ட் ஆஃப் காம்பினேஷன்ஸ்ன்னு சொல்லலாம். உங்களுடைய காம்போ பற்றி சார் சொன்னார், அவங்களோட ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? It's very nice, ma'am. It is same pinch to what Divya ma'am just said. So because whatever was inside me, she said every single thing. He's an absolute blessing for any artist to work with. It was absolutely fine. In the same scene that sir was saying, the gambling scene, that was the first day, as I said, I was fumbling, and there was a dialogue wherein I have to show the passport as well.
So after about 4-5 takes, it's not coming. Sir is so supportive. At one stage, he went behind and he took that passport. He said, "Idu sollu sir, idu sollu sir." So, and then I was scratching my head, and so he's so, and he said, "Sir, everything is so good. That one passport, why you're not saying?" So as I said, he's wonderful. He's very supportive. He carries you along with the whole team. He doesn't let you sink or drown. So that's how ஒருத்தர் wonderful it வந்து is. தாடி வச்சுட்டு ஒரு மிரட்டுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். ரொம்ப சீரியஸான சீன் அது ஆக்சுவலாக. இவர் வந்து மிரட்டி அமுச்சிடுவார் அவர் இந்த இதில் காசு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீனில் மிரட்டி அமுச்சிடுவார். அவரும் வந்து ரொம்ப தேவையில்லாமல் பேசிட்டு வராது வா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அதுவும் செம ஹியூமராக இருக்குது அந்த ஆனால் யோகி பாபு அப்படியே தவந்து வருவார். நடந்து வந்து ஒருத்தன் வந்து தாடி வச்சுட்டு இருப்பார், ஒருத்தர் மலேசியன் ஆர்டிஸ்ட்டு. கையெழுத்து போடுறான் இவர், நான் சும்மா தானே வந்தேன், நான் சும்மா தான் சார் வந்தேன் அப்படின்னோடனே, சும்மா வந்தாலே இங்கே வந்தாலே கையெழுத்து போடுறான். அதை அவர் பார்த்துட்டு கையெழுத்து போட போயில, உங்களை இங்கேருந்து பார்க்கையில மலைக்கோட்டை ஏசுநாதர் மாதிரி இருக்கீங்க, இந்த பாவிக்கு ஒரு பாவ மன்னிப்பு கொடுக்கக்கூடாதா அப்படின்னு அவர் அப்படியே முறைப்பார். டிங் டிங்னு ஒரு சவுண்டு வேற போட்டாரு. ஸோ இதை ஏன் சொல்கிறேன்னா, அந்த இமேஜினேஷன் இருக்குல்ல, இங்கேருந்து லோ ஆங்கிளில் வேறு ஷாட் இருக்கும் அந்த மலைக்கோட்டை கடவுள்னு சொல்கிறது. ஸோ அவருக்கு பயங்கர இமேஜினேஷன்ஸ் இருக்குன்னு சொல்கிறேன். நல்ல கவுண்டர். அதான் அவருக்கு வந்து அதான் சொன்னேன், சின்ன படம் பெரிய படம் இவங்க அவங்க அப்படிலாம் எந்த இதுவும் இல்லை. எதுவும் எல்லா இடத்துலையும் அவர் நல்லா ஸ்கோர் பண்ணுறார். சரி, எனக்கு நீங்கள் ஒவ்வொரு மொமெண்ட் சொல்லும்போது படத்தை பார்க்கணுங்கிற எவ்வளோ ஆர்வம் இருக்கோ அதே மாதிரி பிடிஎஸ் பார்க்கணுங்கிற ஆர்வம் அதிகமாக இருக்குது சார். நிறைய ஃபன் இருந்திருக்கும், நிறைய கிரேசியஸ்ட் மெமரிஸ் வந்து கேரி பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இந்த செட்ஸ். நீங்கள் ஒவ்வொரு காட்சி சொல்லும்போது அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய மேக்கிங், எவ்வளோ ஃபன்னான நிகழ்வுகள் இருக்கா அப்படின்னு ஆச்சரியமாக இருக்குது. அண்ட் கம்மிங் பேக் டு யூ சார், கேஜிஎஃப்ல வந்து உங்களுடைய கேரக்டரைசேஷன் ஐ திங்க் மக்களால் ரொம்ப கொண்டாடப்பட்டுச்சு, இன்க்ளூடிங் தமிழ் மக்கள். தே லவ் யூ ஸோ மச். ஆஃப்டர் தட் ஏஸில் பார்க்க போகிறோங்கும் போது எந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேஷன் இருக்க போகுது அப்படிங்கிறத மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. அண்ட் தட்ஸ் வை ஐ செட் நிறைய ஆன்டிசிபேஷனும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹவு வுட் யூ டிஃப்ரென்ஷியேட் போத் ரோல்ஸ்? Andrews is more of a cunning character. He's very stylish, but he's a shakuni within inside. But Ace is stylish. He's rugged, and he's extremely cruel. He has no boundaries. He's ruthless. He can go to any extent when he wants something. With a humorous within, there is a humorous side of him which is visible. That humorous side is got out by Yogi Babu sir and Vijay Sethupathi sir in the combination scene. So that's how I would like to put it. Beautiful, beautiful sir. Very nice. சார் அந்த ஸ்மைல் மட்டும் கான்ஸ்டன்ட் சார். அவர் சீரியஸாக பேசினா கூட அந்த ஸ்மைல் வந்து கூடவே வருது. அண்ட் இட்ஸ் வெரி நைஸ் டு சி. இட்ஸ் வெரி சார்மிங் டு சி சார். ஆனால் அந்த படத்தினுடைய ட்ரெய்லர் பார்த்துட்டு காமெண்ட் செக்ஷனில் நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ஜான்ரவாக இருக்குமா இல்லை இந்த மாதிரி ஜான்ரவாக இருக்குமான்னு ஒரு பெரிய ஒரு ஆர்குமெண்ட்டே போச்சுன்னு சொல்லலாம். எல்லாருமே அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை வச்சுட்டே வந்துட்டு இருந்தாங்க. ஸோ ஐ வுட் லைக் டு புட் தட் டு யூ சார். படத்தை வந்து போய் பார்க்கக்கூடிய மக்கள் வந்து என்ன எதிர்பார்த்து போய் பார்க்கலாம், எந்த மாதிரி ஜான்ரால இருக்கு? இல்லை, இதுக்குள்ளே நான் எப்படி பார்த்தோன்னா அந்த வரமுறைக்குள்ளே வராது. இது இப்போது அப்படியே சொல்லிகிட்டே போகலாம். ரொமான்டிக், க்ரைம், காமெடி, ஆக்ஷன் எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது. ஒரு ஹோல்சம் பேக்கேஜ் இந்த படம். ஒரு பக்காவான ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிமு. ஸோ இந்த படத்துக்குள்ளே ஏதாவது கண்டென்ட் இருக்கானா இருக்குது. பட் அந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்குள்ளே ஒரு கண்டென்ட் இருக்குது, ஒரு யூனிவர்ஸ், ஒரு பெரிய ஃபிலாசபி கூட இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது இருக்குது. பட் வந்து அது ரொம்ப லைட்டர் வே, லைக் ஹவு நம்ம எவ்வளோ ஈஸியாக வந்துட்டு மக்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணாமல் சொல்ல முடியும் அந்த இதில். அவங்க வரையில் ப்ளைனாக வந்து ப்ளைனாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகணும். பட் ஸ்டில் அதுக்குள்ளே கண்டென்ட் இருக்குது, பெரிய ஃபிலாசபி கூட இருக்குது அதுக்குள்ளே. பட் ஒரு மாதிரி என்கேஜிங்காக ஒரு ஃபிலாசபி ஒன்று வச்சுருந்தீங்களா, சொல்லிவிடுங்க. எந்த ஃபிலாசபி? முன்னாடி ஒன்று போடுறதா ஒன்று சொன்னீங்க அவருக்கு, அது ஒன்று. அது என்னென்னா, சி எவ்ரிதிங் இஸ் கனெக்டட். அதான் யூனிவர்ஸோட லா. ஸோ எதுவும் சும்மா நடக்கிறது கிடையாது, எல்லாமே இன்டர்லிங்க். ஒரு விஷயம் ஒன்று நடக்குதுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, எல்லாமே கனெக்டட். இப்போ இவர் வந்து மலேசியாவுக்கு வர்றாருன்னா அதுக்கு என்ன காரணம்? அது வந்து இவங்க அவங்க எல்லாமே வந்து கனெக்டட். சிம்பிள், எவ்ரிதிங் இஸ் கனெக்டட். தட் இஸ் அ லா ஆஃப் யூனிவர்ஸ். அதுதான் ஃபிலாசபி. அது வந்து நீங்கள் அதுக்குள்ளே இருக்கும்.
படத்தை பார்க்கும்போது எல்லாத்துக்கும் சொல்கிறேன்னா எல்லாத்துக்கும் ஒரு பர்பஸ் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு பர்பஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது இப்போ சொன்னார்ல, இப்போது நான் திவ்யா, யோகி பாபு, ருக்மணி, இல்லை இவருங்க, இது ஒரு காம்பினேஷனாக, யோகி பாபு அவர், இது ஒரு காம்பினேஷனாக, இது எல்லாத்துக்கும் நடுவில் இந்த ஒரு கேம் இருக்குது. இது என்னவாக போகுது, ஒரு கதை வந்து ஒரு 10 நாள் நடக்கிற கதையாது. அவ்வளோதான் இருக்கும். ஒரு 10 நாள் இல்லை, ஒரு 3 weeks, 1 month, ஒரு மாதம் நடக்கிற கதை. அவ்வளோதான். ஓகே, நைஸ். 1 monthல இவர் தான் அதில் மையமாக இருப்பாங்க. இப்போ இவங்கெல்லாம் எவ்ரி திங் இஸ் கனெக்டடுங்கிறது வந்து இவங்கெல்லாம் கனெக்டட்னு ஒன்று இருக்குது. இது போக மலேசியன் ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க அந்த இதில், படத்தில் நிறைய மலேசியன் ஆர்டிஸ்ட். சார் அங்க போய் அதை ஆடிஷன் பண்ணி சூஸ் பண்ணீங்களா, இல்லை இங்க இருந்து போகும்போது யூ ஹேட் இல்லை, அங்கே போய் ஆடிஷன் பண்ணி தான் சூஸ் பண்ணோம். போய் ரெக்கி போகையில் ஆடிஷன் பண்ணி சூஸ் பண்ணோம். ஒரு 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 பொண்ணு கேரக்டர்லாம் இருக்குது, பிரிசிலான்னு சொல்லி ஒரு பொண்ணு இருக்காங்க. அப்புறம் என்னோட கொலீக் டைரக்டர் ஒருத்தர் மருதுன்னு சொல்லிட்டு ஒரு அசுரவதம் படத்தோட டைரக்டர், அவர் ஒரு கேரக்டர் பண்ணார். ராஜ் ஒரு கேரக்டர் பண்ணாப்புல. ஸோ இவங்க எல்லாரும் வந்து எப்படின்னா, இவருக்கே சம்மந்தம் இருக்காது, ஹீரோவுக்கே அவங்களுக்குமே சம்மந்தம் இருக்காது, பட் ஸ்டில் தே ஆர் கனெக்டட். ஓகே, அதான் யூனிவர்ஸோட லான்னு சொல்லுவாங்க. எல்லாமே நம்ம உட்காரையில் எங்கேயோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு கனெக்ஷன் இருக்குது. அதுதான் ஃபிலாசபி ஆஃப் திஸ் ஃபிலிம். அதுதான் கான்டென்ட் ஆஃப் தட் ஃபிலிம். பட் இதை வந்து இவ்வளோ சீரியஸான விஷயத்த, அவ்வளோ பெரிய விஷயத்த பயங்கர சீரியஸாக இதுவாகலாம் சொல்லலை. இதை வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக கேஷுவலாக சொல்லியிருக்கோம், பேக்கேஜில் வந்து கொடுக்குறீங்க. ஆமாம், இல்லையா? சூப்பர். ஐ திங்க் படத்தினுடைய ஹீரோயின் பற்றியும் கண்டிப்பாக பேசியாகணும். அவங்களுடைய காலிவுட் டெபியூ அண்ட் இன்னைக்கு டெஃபினட்டாக அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஸோ அவங்களுடைய ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க எவ்வளோ தூரம் மெனக்கிட்டாங்க, அதை பற்றியும் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, அவங்க வந்து ரொம்ப சீரியஸ், சின்சியர், ரொம்ப நாங்கள்லாம் கொஞ்சம் ஜாலியாக தான் ஒர்க் பண்ணுவோம் அந்த இதில். அவங்க மட்டும் கொஞ்சம் சீரியஸாகவே இருப்பாங்க, சின்சியராக இருப்பாங்க, படிக்கிற பிள்ளைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு பொண்ணு. பட் கேரக்டராகவுமே அவங்க அப்படி தான். த ஒன்லி கேரக்டர் இந்த ஃபிலிம் அவங்க மட்டும்தான். ரொம்ப எமோஷ்னலாக, ரொம்ப சீரியஸாக, அவங்களுக்கு தான் பெரிய ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கிற கேரக்டர் வந்து அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும் இந்த படத்தில். இவங்க எல்லாத்துக்குமே ப்ராப்ளம்ஸ் இருக்குது, பட் வந்து இவங்க கேரக்டர்லாம் எப்படின்னா, சரி வர்றப்ப பார்த்துக்கலாம் அப்படின்ற நம்மளை மாதிரி ரொம்ப ரிலேட் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி. ஓகே, ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து அண்ட் ரொம்ப சென்சிபிள், ரொம்ப ரொம்ப சென்சிபிள். அவங்க ரொம்ப, அவங்களுக்கு தெரியும் நுவான்சஸ். அப்புறம் இது ஒரு கமர்ஷியல் படம் அப்படிங்கிறதுனால நான் வந்து கேரக்டர் ஆர்க்கோ நம்ம ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண மாட்டோம். ஸோ ஒரு பயங்கர எதுவும் இல்லை, ஒரு எல்லா கமர்ஷியல் அதுக்குள்ளேயும் ஒரு கிராஃப்ட் இருக்குது. அது உள்ளேயும் வந்து கேரக்டர்ஸோட ஆர்க்கை வந்து எல்லாருமே மெயின்டைன் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து இவங்க எல்லோரும் வந்துட்டு ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூலையும் டிரெக்டர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூலையும் தான் ஹியூமர் அது இதெல்லாமே இருக்குமே தவிர, இப்போ இவர் ஒரு கேரக்டராக வர்றாருன்னா அந்த கேரக்டரோட ஆர்க்கில் வந்து அதுக்கு வந்து கரெக்டாக ஃபாலோ ஆகி கரெக்டாக தான் முடியும். அவரோட கேரக்டர் கரெக்டாக ஆர்க்கில் அதே ஆர்க்கில் தான் இருக்கும், இவங்க ஆர்க்கும் அதாக இருக்கும், அவர் ஆர்க்கும் அதாக இருக்கும், ஹீரோயினோட ஆர்க்கும் இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்துட்டு அதுக்குள்ளே அந்த கேரக்டரை மீற மாட்டோம். பட் அது ரொம்ப பெருசாக இது ஜாலியான படம், கமர்ஷியல் படம், அதை நம்ம பெருசாக அப்ரிஷியேட் பண்ணுறது கிடையாது. பட் எல்லாத்துலேயும் அதுக்குள்ளே ஒரு கிராஃப்ட் இருக்குது, அந்த இதில் நல்ல ஒரு கிராஃப்ட் இருக்கணும். All the very best, congratulations, really looking forward to the release and individually எல்லாருக்குமே ஒரு பெரிய all the best and congratulations. Very excited. Bablu sir இருக்கட்டும், அவினாஷ் சரோடைய கேரக்டர், திவ்யானுடைய கேரக்டர், ருக்மிணி we of course missing and சேது sir undoubtedly and உங்களுக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். I had a great time talking to all of you. It was very insightful and நிறைய fun இருந்தது நான் நம்புறேன். And likewise உங்களுக்கும் அப்படி Likewise. Yes, thank you very much. Thank you so much. Thank you very much. Thank you.